ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா வெஜிடபிள் சூப் செய்ய போகிறோம். இதுக்கு கேபேஜ், காலிஃப்ளவர், குடமிளகா, கேரட்டுன்ட்டு காய வச்சுருக்கோம். இது கேபேஜை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம். பீன்ஸு ஒரு 5-6 எடுத்து கட் பண்ணிக்கிறேன். எல்லாம் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கிறேன். காலிஃப்ளவரையும் கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வெங்காயமும் பூண்டையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு பட்டர் நல்லா மெட்டானதுக்கப்புறமா பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு நல்லா சாப் பண்ணிவிட்டு அதோட வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதோட காய் ஒன்று ஒன்றா 1 by 1 போட்டுக்கிறேன். கட் பண்ணிருக்கிற முட்டைக்கோஸு, பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதங்கணும். ஒரு 2 minutes நல்லா வதக்கிட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த காயெல்லாம் சேர்த்து 1 கப் இருக்கும். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ சால்ட் போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இது ஒரு 5 minutes நல்லா பாயில் அப் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக குடமிளகா போட்டுக்கிறேன். குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes எடுத்துட்டோன்னா சூப் ரெடி ஆகிடும். இதோட பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஃபைனலாக. இப்போ ரெடி பண்ணியாச்சு சூப்பரான வெஜிடபிள் சூப். வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.